இந்த அற்புதமான 2 வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு வாசல்லே கிடக்கக்கூடிய உங்களுக்கு கண் பார்வையிலே கிடக்கக்கூடிய மூலிகைகள் தான். ஒன்று நாயுருவி வேர், இன்னொன்று குப்பை மேனி வேர். பேருக்கு தான் வந்து குப்பை மேனி. அந்த குப்பை மேனிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கேட்டிங்கன்னா தங்க மேனின்னு அர்த்தம். அப்போது இணையான தங்கத்துக்கு இணையான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கனாக்கா 2 அழகாக சொல்லலாம். ஒன்று வந்து ஆவாரம் பூ. அதோடய பூ பார்த்திங்கன்னா கோல்டு மேலே இருக்கும். அதாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்கிறது இந்த பூவை தான் அதிகமாக வைப்பாங்க. நிலம் சார்ந்த விஷயம், அலம் சார்ந்த விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதி இருக்கக்கூடாது, நமக்கு தேவைக்கான ஒரு பொருளும் சேர்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் தேர்வு மனசால் நினச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சேரும். ஆனால் ரொம்ப நாள்லாம் பிடிக்காது. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட். ஒரு 48 நாளில் கண்டிப்பாக நல்ல ரிவ்யூ. 48 வருஷம் 20 வருஷம் 10 வருஷமாக காத்திருக்க உங்களுக்கு இந்த 48 நாள் பொறுமை சில பேர் இருக்கிறதில்ல. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. சகல தன வசியத்தையும் தரக்கூடிய, தன ஆக்ராஷத்தை தரக்கூடிய, தனம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து தங்கமான நாள், பொன்னான நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு காதில் வாங்கினீங்கனாலே அது அப்படி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய 2 மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மூலிகைகளோட வேர் அது 2ஐயும் எடுத்து நீங்கள் அதுமாரி தாயத்து மாரி போட்டு நீங்கள் வந்து லாக்கெட்டாகவும் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன மர பாக்ஸில் அந்த 2 வேரையும் மஞ்சள் தடவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஆக சாமி பூஜை ரூம்லையும் வச்சுக்கலாம். இல்லைனா அந்த 2 வேரையுமே எடுத்து நீங்கள் கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். பாதுகாப்பும் கூட, ஐஸ்வர்யமும் கூட. ஸோ இந்த அற்புதமான 2 வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு வாசல்லே கிடக்கக்கூடிய உங்களுக்கு கண் பார்வையிலே கிடக்கக்கூடிய மூலிகைகள் தான். ஒன்று நாயுருவி வேர், இன்னொன்று குப்பை மேனி வேர். பேருக்கு தான் வந்து குப்பை மேனி. அந்த குப்பை மேனிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கேட்டிங்கன்னா தங்க மேனின்னு அர்த்தம். அப்போது இணையான தங்கத்துக்கு இணையான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கனாக்கா 2 அழகாக சொல்லலாம். ஒன்று வந்து ஆவாரம் பூ. அதோடய பூ பார்த்திங்கன்னா கோல்டு மேலே இருக்கும். அதாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்கிறது இந்த பூவை தான் அதிகமாக வைப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த பூ வச்சு நம்ம ஒரு வெத்தலையில் வச்சு அது வீட்டுக்குள்ளே வச்சாலே போதும், அந்த தங்கத்தின் சுவாசம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மறுபெயரை வச்சிருக்கிறார்கள். அதேமாரி தான் நாயுருவி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை உருவி எறிந்துவிடும். அப்போது எல்லா தீய சக்திகளையும் ஒரு விஷயத்தை எடுக்குது, எல்லா நல்ல விஷயத்திலும் ஒரு வேறு இழுத்து கொடுக்குது. ஸோ அப்போ 2 வேரோடைய மகத்துவத்தை நம் முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்து அதை அழகாக பக்குவப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வீட்டு வாசல்லே இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமையில் எடுக்கணும் இந்த 2 வேரையுமே. எப்படி? ஒன்றும் இல்லை, நல்லா ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி அது இந்த செடிக்கு மேலே விட்டுடுங்க. நாயுருவின்னு உங்களுக்கு டவுட் அப்படி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயே போடலாம். நாயுருவின்னா அழகாக கொடுத்துருங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நாய் உருவியில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. சென்னாய் உருவி இருக்குது, நார்மல் உருவி, எது வேணாலும் ஒரு ஓகே தான். அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த செடிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், இந்த வேரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் தண்ணியை மேலே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக அப்படி எடுக்கணும். எடுக்கும்போது நசி மூலிகை சாபம் நசி ஒரு வார்த்தை போதும். நிறைய பெரிய மந்திரங்கள்லாம் இருக்குது, இது ஒன்று பொறுத்தும். அப்போது அந்த மந்திரத்தை நசி மூலிகை சாபம் நசி அது மட்டும் சொல்லுவோம். சில பேருக்கு ஒரு டவுட் உண்டு, இந்த நசின்னு சொல்லிட்டாலே அந்த மூலிகையோட உயிர் போயிருமே, அந்த நசி வந்து ஏன் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நசி மூலிகை சாபம் நசி, அதாவது மூலிகையோட சாபம் தான் நசியமாகும். அதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னா இதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்போது உன்னுயிர் உன்னில் நிற்க அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டா கூட தேவையில்லை. உன்னுயிர் உன்னில் நிற்க, அதாவது உன்னுள் நிற்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த வேரையும் அதே பேர் தான் குப்பை மேனி வேர் இருக்கும். ஸோ 2மே வெள்ளிக்கிழமையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மர டப்பாவில் போட்டு வச்சாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது குங்கும சிமிழில் போட்டு வச்சாலும் சரி, இல்லையா வெள்ளி தாயத்து கோல்டு தாயத்தில் எடுத்து நீங்கள் இடுப்பில் போட்டாலும் சரி. ஆக மகா ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய அவசியம். அட்ராக்ஷன், எதை நினைத்து நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறீங்களோ அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கி வந்து தேவை என்ன? பணம், பொருள் சேர்க்கை, இது மாதிரி நிறையா தான் விஷயம் இருக்குது. அவலாசை வேண்டாம், அதிக ஆசை வேண்டாம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்றது போனாலே தாரமலை வரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொங்கிய ஆசைகள் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதும் பொங்கி அணைந்து விடும். அதனால் நிலம் சார்ந்த விஷயம், அலம் சார்ந்த விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதி இருக்கக்கூடாது, நமக்கு தேவைக்கான ஒரு பொருளும் சேர்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் தேர்வு மனசால் நினச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சேரும். ஸோ படிப்படியாக உங்கள் கரைகள் உடைந்து, சில பேர் மேஜிக் மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி இதை போட்டோம்னா நாளைக்கே அதோடைய ரிசல்ட் தெரியணும். சினிமாவில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போட்ட பிறகு உங்களுடைய அலைன்மெண்ட், உங்களுடைய சுவாசம், உங்களுடைய அந்த ஹீட் எனர்ஜி, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு லைட்டான கரை இருக்கும், சில பேருக்கு அதிகமான கரை இருக்கும், டென்சிட்டி கரை இருக்கும், சில பேருக்கு சும்மா ஊதுனாலே போகிற இந்த மாதிரி ஒன்று ஒருத்தவங்களுடைய கரைகளும் கர்மாக்களும் வந்து உள்ளே அடைச்சிட்ருக்கும்.
இதை வந்து பார்த்து களைஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஸோ ரொம்ப நாள் ஆகாது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னாக்கா அதோடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கே போட்டு நாளைக்கே ஒரு ரிசல்ட் வருன்றதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயுமே எங்கேயுமே கிடையாது. ஆனால் சக்தி தான், புத்தி தான். இந்த சக்தியோடு புத்தியோடு ஒரு சக்தி சத்தமாக சக்தியாகும். இதுக்கு தான் இந்த கால அளவு. ஒரு மருந்து கொடுத்தோம்னா சொல்லுவாங்க 48 நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மந்திரம் சொன்னாக்கா 27, 108, 1008, 1008 இப்படி வந்து ஏன் கணக்கு சொன்னாங்கன்னா அந்த லாங் டியூரேஷனை ஒரு சவுண்ட் ஆஃப் லைன்ஸில் சொன்னீங்கன்னா இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒன்று சேர அந்த எனர்ஜி கூடி அது அவ்வளோ பெரிய சக்தியாக மாறும்பொழுது உங்களுடைய வார்த்தை வசியம் ஏற்படும். அதனால தான் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லணும். இது இத்தனை கால அளவு லட்சார்ச்சனைன்னு சொல்லுவாங்க. அர்ச்சனை தான் லட்சார்ச்சனை. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அடைப்பு குறிகள் சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்பிக்கையோடு சரணாகதியோடு செய்யக்கூடிய எந்த பரிகாரங்களும் உங்களுக்கு பலனை தரும். அதனால் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானித்து நின்று இதை சரியில்லையா அப்படின்னு அடுத்தது பார்ப்போம். அப்படி பண்ணிங்கன்னா ஒற்றை உரையில் ஒரு கத்தி நுழையும், மற்றொன்று வைத்தால் மறு கத்தி நிலையும். ஒரு வாள் இருக்குன்னா ஒரு உரையில் இருக்கணும். இன்னொரு வாழை சொருவினீங்கனாக்கா ஒன்று நசுங்கும், ஒன்று நல்லாயிருக்கும். ஸோ எதுக்காகனா ஒன்றை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் காலம் அமைத்து அது நடக்கலைன்னா மட்டும் நீங்கள் அடுத்ததுக்கு போகலாம். ஸோ நிறைய பரிகாரங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் ரொம்ப நாள்லாம் பிடிக்காது. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட். ஒரு 48 நாளில் கண்டிப்பாக நல்ல ரிவ்யூ. 48 வருஷம், 20 வருஷம், 10 வருஷமாக காத்திருக்க உங்களுக்கு இந்த 48 நாள் பொறுமை சில பேர் இருக்கிறதில்ல. அதான் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்கள் அப்படிம்பாங்க. சட்டியில் வந்து பசி இருக்கும், சட்டியில் அரிசி போடுவாங்க, கழிச்சு போடுவாங்க, அதுக்கெல்லாம் பொறுமையாக இருக்கும். அது ஆறுறதுக்குள்ளே சுட கையை சுட்டுக்கிறது, அது கொலன்னு அது பக்கம் வரத்துக்கு முன்னாடியே எடுத்து குழஞ்சி போச்சுன்னு நினைக்கிறது. ஆக கொஞ்சம் டைம் ஆக்கிறதுக்கு டைம் வச்சு தான் சொல்லுவாங்க. அது சாப்பிட்டுட்டு தொண்டையை சுட்டுக்குவாங்க, சுட சாப்பிட்றக்கூடாது, பசி மரத்து போகும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. ஸோ பொறுமையாக கொஞ்சம் சரணாகதியோடு இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ விஷயத்தை சொல்கிறேன். இப்படி வேர் ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமையில் நாயுருவி வேர், அதுமாதிரி குப்பைமேனி வேர் ரெண்டையுமே எடுத்து மஞ்சள் தடவிக்கோங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி வெள்ளி தாயத்து, இந்த மாதிரி வெள்ளி இல்லை கோல்டு எதில் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மர டப்பாவில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா குங்கும சிமல் போட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். ஸோ இதுமாதிரி நம்மளுடைய கேஷ் பாக்ஸ் எதில் போட்டாலும் ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி போடுறீங்களா, இந்த அது உள்ள பச்சை கற்பூரம்னா சீக்கிரம் அந்த வேர் கெட்டு போகாமல் இருக்கும். இப்படி இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வேர் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அது அதுக்கப்புறம் அதோட பவர் அது இழந்துடும். ஸோ புதுசாக அதுமாரி ஒன்று செஞ்சுக்கலாம், இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை கடைப்பிடிச்சி வந்துக்கினா நம்ம வாழ்க்கையில் துன்பம் இருக்காது, ஒன்லி இன்பம் மட்டும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.